வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸில் எப்படி மல்டிபிள் டொமைன்ஸை சிங்கிள் ஹோஸ்டிங் பிளானில் ஹோஸ்ட் பண்ணி மல்டிபிள் வெப்சைட்ஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இங்கே நம்மளுக்கு ஒரு கொஷின் வரலாம், ஒவ்வொரு தடையும் ஒரு வெப்சைட்டை நான் ஹோஸ்ட் பண்ணி காட்டும்போது செப்பரேட்டட் டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டொமைனில் தான் ஹோஸ்ட் பண்ணணுமான்ற கொஷின் உங்களுக்கு வரலாம். அது ஒன் ஆஃப் த மெத்தட். நீங்கள் டிஸ்டிங்க்டாக ஒரு வெப்சைட்டை தனியாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை என்னோடய டொமைனுக்குள்ளேயே நான் மல்டிபிள் வெப்சைட்ஸ் எப்படி ஹோஸ்ட் பண்ணி காட்டணும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அது பேர் சப்டொமைன்ஸ். இந்த சப்டொமைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு கண்டென்ட்டையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஜென்ரிக் வெப்சைட் வச்சுருக்கீங்க, உங்களோட பிளாக்ஸை செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் மாதிரி காட்டணும்னு நினச்சிங்கன்னா blog.mywebsite.comன்ற ஒரு செப்பரேட் யூஆர்எல்ல அந்த சப்டொமைன் டிஸ்பிளே ஆகும். வாங்க இன்றைக்கி செஷனில் போய்ட்டு நாம் மை டிஜிட்டல் டெமோன்ற டொமைன்லேருந்து ஒரு 2 சப்டொமைன்ஸ் க்ரியேட் பண்ணி வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி காட்டலாம். இது வழியாக நீங்கள் செப்பரேட்டாக டொமைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட சப்டொமைன்ஸை க்ரியேட் பண்ணி மல்டிபிள் வெப்சைட்ஸை ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டு. ப்ரீவியஸாக அந்த செஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு பிளாகும் ஜென்ரேட் பண்ணி பார்த்துருப்போம். அது ஒரு செஷனாகவும் நான் க்ரியேட் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. வாங்க நம்ம நேராக போய் ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டு வழியாக ஒரு சப்டொமைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஹோஸ்டிங்கரில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால என்னோடய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஹோஸ்டிங்கருக்குள்ளே என்னோடய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதுதான் ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்டு. இதில் லாகின் ஆகிட்டதும் டேரெக்டாக நீங்கள் போய் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கில் 3 வெப்சைட்ஸ்னு இருக்குது இல்லையா, இதில் மை டிஜிட்டல் டெமோன்ற வெப்சைட்குள்ளே லான்ச் பண்ணிக்கோங்க. போய் கிளிக் பண்ணுங்கள். 3 வெப்சைட்ஸ்னு இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிவிட்டு மை டிஜிட்டல் டெமோக்குள்ளே போய்டுங்க. போய்ட்டதும் உங்களுக்கு மை டிஜிட்டல் டெமோவோட ஹோஸ்டிங்கர் டேஷ்போர்டை காட்டும். இங்கே போய்ட்டு டொமைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சப்டொமைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான சப்டொமைன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை தனியாக செப்பரேட்டாக பண்ணி காட்ட போகிறேன், ஹோஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ e-commerce.mydigital.demoன்ற ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சப்டொமைன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இங்கே கீழே பார்த்தாலும் தெரியும் e-commerce.mydigital.demoன்றது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு வெப்சைட்குள்ளே கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம வேர்ட்ப்ரெஸ் அட்மின்குள்ளே போய் தான் பண்ண முடியும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷனை நம்ம பண்ணிக்கலாம். டைரெக்டாக போங்க, ஓவர்வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அனதர் வேர்ட்ப்ரெஸ்னு இருக்குது. ஓகே, ஏன்னா இது ஒரு செப்பரேட் வெப்சைட்ன்றதுனால இதில் ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணால் தான் செப்பரேட்டாக எந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸும் பண்ண முடியும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டதும் வெப்சைட் டைட்டில் கேட்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் டைட்டிலை கொடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. e-commerce.mydigital.demo.in சொல்லிட்டு கொடுத்துருங்க. வெப்சைட் டைட்டில் கொடுங்க. நான் e-commerce வேர்ல்டுன்ற வெப்சைட் டைட்டில் நான் கொடுத்துட்றேன். e-commerce வேர்ல்ட் ஆஃப் லேர்னிங்ன்ற ஒரு டைட்டில் கொடுத்துட்றேன். அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் நேம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. பாஸ்வேர்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் அந்த சப்டொமைனுக்குள்ளே, அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, e-commerce.mydigital.demoன்ற சப்டொமைனுக்குள்ளே வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் நடக்கும். இப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. வாங்க இப்போ நம்ம போய் டேரெக்டாக வெப்சைட்டை லான்ச் பண்ணி பார்க்கலாம். e-commerce.mydigital.demo.in லான்ச் பண்ணதும் உங்களோட டிஃபால்ட் வெப்சைட் லோட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட வெப்சைட் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டு வழியாக லாகின் பண்ணி ஏதாவது தீம்ஸ் சேஞ்ச் பண்ணணும், இல்லை வெப்சைட்டை ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணனாலும் பண்ணலாம். இப்போ நான் டேஷ்போர்டுக்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு. லாகின் பண்ணி உள்ளே போய் தீம்ஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட் வெப்சைட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றது. இப்போதைக்கு நான் எதையும் கான்ஃபிகர் பண்ண விரும்பல, பிகாஸ் ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நம்ம ஒரு சப்டொமைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் இங்கே பார்த்துட்ருக்கோம்.
நான் இப்போ வந்து திருப்பியும் வந்து டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு சப்டொமைனை க்ரியேட் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ். நான் வந்து clothingstore.mydigitaldemo.inன்ற ஒரு வெப்சைட்டை இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். சப்டொமைனில் க்ளோத்திங் ஸ்டோர் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. mydigitaldemo.inன்றது நேமு. ஜஸ்ட் கிளிக் க்ரியேட் கொடுங்க. கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்னொரு சப்டொமைனும் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் வழக்கம் போல் ப்ரௌசரில் போய் செக் பண்ணி பாருங்கள். clothingstore.mydigitaldemo.in அதுவும் உங்களுக்கு டிஃபால்ட் வெப்சைட் லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து ஆஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் வெப்சைட்டாக கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்தாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஷனில் சப்டொமைன்னா என்ன, அந்த சப்டொமைன்ஸை எப்படி நம்மளோட ஓன் டொமைனுக்குள்ளே மல்டிபிள் சப்டொமைன்ஸை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அவரோட வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரல, பட் கீவேர்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த கீவேர்ட் ரிசர்ச் கரெக்டான வால்யூமுக்கு கரெக்டான மந்த்லி வால்யூமுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன், கரெக்டான டார்கெட் கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு கொஷினை கேட்டார். இது ரிலேட்டடாக நம்ம அடுத்த செஷன் இருக்கும். அதாவது கீவேர்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, மந்த்லி வால்யூமை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை நம்மளோட அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.